ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போது சாருகேசி படத்தின் திரை விமர்சனம். சாருகேசி படத்தில் ஒய்ஜி மகேந்திரன், சுஹாசினி, ஐயப்பன், ரம்யா பாண்டியன், தலைவாசல் விஜய், சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சஞ்சய் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா. மிகச்சிறந்த கர்நாடக இசை வித்துவான் ஒய்ஜி மகேந்திரன், அவருடைய மனைவி சுஹாசினி. திடீரென்று இசை மேதை ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஞாபக மறதி நோய் ஏற்படுகிறது. இதனால் அவருடைய குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுத்துகிறது. இதற்கிடையில் அவருடைய மகன் ராஜையப்பாவும் தவறான வழியில் செல்கிறார். வீட்டுக்கு வந்த மருமகள் ரம்யா பாண்டியனும் தன்னுடைய குடும்பம்தான் பெரியது, ஒய்ஜி மகேந்திரன் குடும்பத்தை இழிவுபடுத்தியே பேசி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சாருகேசி வேடத்தில் நடித்திருக்கிற ஒய்ஜி மகேந்திரன் சந்தோஷம் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே வரும்? இதுதான் படத்தினுடைய கதை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தோம்ல சங்கராபரணம், அந்த மாதிரியான ஒரு கதை, இசை வடிவமான கதை. இசை பிரியர்களுக்கு இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் திரட்டாது. அந்த அளவுக்கு பாரம்பரிய இசை அசத்தி இருக்கிறார். அதுலேயும் நம்ம ஒய்ஜி மகேந்திரன் கேட்க வேணும். அடேங்க அப்பா, சங்கராபரணம் சோனியாஜிலு எல்லாம் தூக்கி சாப்பிட்டார். என்னம்மா ஞாபக மறதி நடிப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. மருமகள் அவரை இழிவுபடுத்துகிறது, மகன் தப்பான வழியில் போகிறது, இதெல்லாம் பார்த்து மனசை நொந்து நூலாகி போகிறார். சோகத்திலும் அந்த இசை பாரம்பரியம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் உண்மை. அதாவது நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் காலத்தில் வாழ்ந்தோம் இன்னும் அப்போ சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா ஒய்ஜி மகேந்திரன் காலத்தில் வாழ்கிறோம். மனுஷன் அரசியல்வாதியாக தூள் பறத்துறாரு, அதே மாதிரி காமெடி வேடத்துலேயும் தூள் பறத்துறாரு. இப்போ இந்த படத்தில் ஒரு இசை மேதையாக தூள் பறத்தி இருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் ஒய்ஜி மகேந்திரனுடைய சிறப்பான நடிப்புக்காகவும் சுஹாசினியோட மேம்பட்ட திறமைக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும் சாருகேசி படத்தை. அதாவது இது சாதாரண படம் இல்லை, வழக்கத்துக்கு மாறான படம். சும்மா அடி ஓத டிஷிம் டிஷிம் குத்து சண்டை குத்துப்பாட்டு இதெல்லாம் இல்லை, நீட்டான படம். இந்த நாடகத்தை சாருகேசியை நாடகமாக தான் போட்டார் ஒய்ஜி மகேந்திரன். இந்த நாடகத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை சினிமா ஆக்கலாமா என்று சொன்னார். அதற்கு பிறகு முயற்சிகள் தொடர்ந்தன. இப்போது படமாக விளைந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள், பாரம்பரிய இசை உடன் கூடிய படங்கள் வரணும்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். அதான் முக்கியமான விஷயம். சஞ்சய் ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ பேஷ் பேஷ், என்ன தேவையோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவாளர் சஞ்சய். சுரேஷ் கிருஷ்ணா ஒரு காலத்தில் கமர்ஷியல் டைரக்டர். இந்த மாதிரி படங்களையும் இவர் டைரக்ட் பண்ணுவாருங்கிறத இப்போ தான் பார்க்க முடியுது. அவருடைய உண்மையான இயக்க திறமை இப்போ தான் வெளிப்படுது. இத்தனை நாள் இந்த திறமையை சுரேஷ் கிருஷ்ணா எங்கே ஒளித்து வைத்திருந்தாய் அப்படின்னு தான் கேட்க தோணுது. சாருகேசி படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 65 மதிப்பெண்கள். சாருகேசியை குடும்பத்துடன் தியேட்டரில் போய் பார்த்து மகிழுங்கள். சந்தோஷத்தில் கண்டிப்பாக மிதப்பீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.